பேசி தமிழகத்தை ஆளப்போவது அடுத்த 5 ஆண்டுகளுக்கு ஆளப்போவது யார் என்பது குறித்த பரபரப்பு தமிழகத்திலே தொற்றிக் கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில்தான் தற்போது இந்திய ராணுவத்தின் அதி உயர் பதவிகளில் 2 தமிழர்கள் ஒரே சமயத்தில் வந்திருக்கிறார்கள். இது எப்போதுமே நடைபெற்றதில்லை. அதுவும் சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் CDS என்று அழைக்கப்படுகின்ற மிக முக்கியமான பதவி. முப்படைகளுக்கும் தலைவராக இருக்கக்கூடியவர் தான் அவர். அந்த பதவியிலே தற்போது ராஜா சுப்பிரமணி, லெப்டினன்ட் ஜெனரல் NS ராஜா சுப்பிரமணி என்பவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். புதிய முப்படை தலைமை தளபதியாக நியமித்து மத்திய அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது மிக முக்கியமான நகர்வாக பார்க்கப்படுகிறது. அதாவது தமிழ்நாட்டை சேர்ந்த ஓய்வு பெற்ற லெப்டினன்ட் ஜெனரல் NS ராஜா சுப்பிரமணியை இந்தியாவின் அடுத்த முப்படை தலைமை தளபதியாக மத்திய அரசு நியமித்துள்ளது. இவர் ஜூன் மாதம் 1ஆம் தேதி பதவி ஏற்க இருக்கிறார். அது மட்டுமல்ல, வைஸ் அட்மிரல் கிருஷ்ண சுவாமிநாதன் என்பவர் கடற்படை தலைமை தளபதியாக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அவரும் ஜூன் 1ஆம் தேதி